of do verbs. Do verbs பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஆக்சுவலா இதுதான் பேசிக். எல்லா verbs பார்க்கலாம். அடுத்து have verbs இருக்கட்டும், be verb பார்ப்போம். அடுத்து நம்ம verb tenses எல்லாத்துக்குமான பேசிக் தான் இந்த do verb. ஸோ இதுல நம்ம கொஞ்சம் கிளாரிட்டி இருக்க வேண்டியது அவசியம். ஸோ உள்ள போலாம். ஆக்சுவலா இது ரொம்ப ஈஸி. Totally 5 forms of do verbs வந்து இருக்கு. ஸோ இந்த 5 forms தான் அது அப்படியே சேஞ்ச் ஆகும். இது ஒரு சேஞ்சிங் நேச்சர் தான். ஒவ்வொரு வேர்பையும் இந்த வேர்ப் கூட do verbs கூட போறப்போ it will change its nature. ஸோ இதுதான் இந்த do verbs பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இல்லை இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆல் verbsன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த do verbs எப்படி சொல்லலாம்னா V1 இந்த do வந்து verb 1ன்னு சொல்லலாம். இந்த did இருக்கு இல்லையா verb 2ன்னு சொல்லுவோம். இந்த done இருக்கு இல்லையா verb 3 சொல்லுவோம். doing verb 4, does verb 5 அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம verb conceptsல இதை வச்சு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இந்த do verbs எப்படி அதோட நேச்சரை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb எடுத்துக்கோங்க. பேஸ் ஃபார்ம்னா ஜஸ்ட் ஆக்ஷன் வேர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் play அப்படின்ற ஒரு verb எடுத்துக்கிறேன். இப்போ do plus play என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா play do கூட போடுறப்போ play அப்படின்னு ஆகும். இதே இது does plus play என்ன ஆகும் அப்படின்னா does plus play plays ஆகும். plays. இதே இது did plus play played. done plus play played. doing plus played playing. ஸோ இப்படி தான் அதோட ஃபார்ம்ஸை சேஞ்ச் பண்ணும். இப்போ ஒரு சில வேர்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இடி ஆட் பண்ணுவோம், டி ஆர் இடி ஆட் பண்ணுவோம் வேர்ப் ஃபார்ம் இந்த V3க்கு முன்னாடி. இப்போ V1 வந்துருச்சா, இது V2, இது V3, இது V4, இது V5, ரைட்? இப்போ அதே மாதிரி இன்னொரு வேர்ப் எடுத்துக்கோங்களே, ரைட். ரைட் இதே இது V2 V5னா டஸ் கூட போறப்போ ரைட்ஸ் மாறும். இதே இது V2னா ரோட், அதாவது டிட் பிளஸ் ரைட் ரோட். அதே மாதிரி டன் பிளஸ் ரைட் ரிட்டன். அண்ட் அதே மாதிரி டூயிங் பிளஸ் ரைட் ரைட்டிங். ஸோ இப்படி தான் இதோட வேர்ப் ஃபார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். புரிஞ்சிருச்சா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன கேஸில் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க, ரைட்? ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லுவாங்க. இதில் சிங்குலர், ப்ளூரல். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பர்சன்றது பொறுத்த வரைக்கும் நான் ஐன்றது தான் ஃபர்ஸ்ட் பர்சன். இதே இது ஃபர்ஸ்ட் பர்சனோட ப்ளூரல், ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன். இதே இது ப்ளூரல்னா நாங்கள், அப்போ வி. இது செகண்ட் பர்சன். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கன்னு உங்களை தான் அட்ரஸ் பண்றேன். அப்போ நீங்க ஒருத்தரா இருந்தாலும் யூ தான், ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களா இருந்தாலும் யூ தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் நான். இதே இது ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களை பத்தி பேசுறோம், நாம அப்படின்றத குறிக்கிறோம். என் கூட இன்னொருத்தர் இருக்காங்க, நாங்க அப்படின்னு சொல்றேன்னா அங்க வி. யூன்றது நீ, ஒருத்தரா இருந்தாலும் யூ, நீங்கள் 2 பேரா இருந்தாலும் யூ. தேர்ட் பர்சன் பொறுத்த வரைக்கும் ஹி மேல குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், she ஃபீமேலை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இட் அனிமல்ஸ், பிளே அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளேஸாக இருக்கட்டும், திங்ஸாக இருக்கட்டும், இது நான் லிவிங் திங்ஸ்லாம் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து பேபிஸ், இன்ஃபார்ம்ஸ் அவங்கள குறிக்கிறதுக்கும் இட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ இது தேர்ட் பர்சன். இவங்களோட ப்ளூரல் என்ன அப்படின்னா தே. ஓகே, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஐ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் டூ வேர்ப் இருக்கு இல்லையா, இந்த டூ வேர்ப்ஸை வந்து நான் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா
நல்லா பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா do, did and does மூணு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அண்ட் டூயிங்கும் நான் சொல்றேன் எப்போ யூஸ் பண்ணுவோன்ட்டு. டன் வந்து நம்ம ஹேவ் வெர்ப்ஸ் பார்க்குறப்ப தான் பார்க்க போறோம். இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்க ப்ரெசன்ட் ஃபார்மா இருக்கிறப்ப ஐ என்ன போடணும்? எஸ், டூ போடணும். இங்கே போட்டுக்கலாம். ஐ அப்படின்னா இங்க டூ போடணும். ஓகே, ப்ரெசன்ட் ஃபார்முக்கு. இதே இது ப்ளூரலுக்கு we do, you do, you தான் do. ஓகே, he, she, it இது மூணுக்கு மட்டும்தான் does யூஸ் பண்ணுவோம். he, she, itக்கு மட்டும்தான் does யூஸ் பண்ணுவோம். இந்த மூணு வார்த்தைகள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சிங்குலர். எனக்கு தெரியும் சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சீதா அப்படின்ற சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதோட verb கூட எப்படி நான் போடுவேன்? எஸ் ஆர் இஎஸ் சேர்ப்பேன். அப்போ சீதா பிளேஸ். அதே தான் இப்போ ஷீ அப்படின்னா சீதா ரீட்டா அப்படின்றத குறிக்கும். ஹீனா ராமு சோமு whomever it might be. அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட், தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அங்க ப்ரெசன்ட் ஃபார்முக்கு டஸ் போடுவேன். அண்ட் இதே இது பார்த்தீங்க அப்படின்னா தே, ஆஃப் கோர்ஸ் சொன்ன மாதிரி டூ. ஓகே, I do the work. நான் அந்த வேலையை பண்றேன். We do the work. You do. இங்க பாத்தீங்கன்னா ப்ளூரலுக்கும் யூ தான், அதுக்கும் do. So இங்க he does the work. present formல சொல்றப்போ அவன் அந்த வேலையை பண்றான். she does the work. அவள் அந்த வேலையை பண்றா. ஓகே, so similarly they do the work. அவங்க அந்த வேலையை பண்றாங்க. ரைட்? புரிஞ்சுச்சா? பட் பாஸ்ட் டென்ஸ்க்கு வித்தவுட் எனி டவுட் சிங்குலரா இருக்கட்டும் ப்ளூரலா இருக்கட்டும் அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், we will use did for everything. did for everything. I did the work. நான் அந்த வேலையை பண்ணேன். அவள் அந்த வேலையை பண்ணா. அவள் அந்த வேலையை பண்ணா. ரைட்? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எதுக்குனாலும் பார்த்தீங்க அப்படின்னா டிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் டூயிங்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? இப்போ டூ முடிச்சிட்டோம், டஸ் முடிச்சிட்டோம், டிட் முடிச்சிட்டோம். டூயிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூவஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்ற கேஸ்க்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீச் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கோங்க. டீச் பிளஸ் டூயிங் என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீச்சிங். இப்போ ஐ ஆம் டீச்சிங் அது கூட நம்ம எப்போவுமே ஒரு ஹெல்பிங் வேர்ப் போட்டு தான் வரும். அந்த ஆம் இஸ் வாஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பி வேர்ப்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக சொல்லி தருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டூயிங், அப்போ டீச்சிங், ஐ ஆம் டீச்சிங். அப்போ இதே இது நான் டீச் பண்ணி கொண்டு இருந்தேன் முன்னாடி அப்படின்னா ஐ வாஸ் டீச்சிங். ஓகே, ஸோ இந்த பி வேர்ப்ஸ் அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். அப்போ புரிஞ்சுச்சா? இப்போ இந்த டூ வேர்ப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ஹெல்பிங் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், மெயின் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். மெயின் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் வேர்ப்னா அதுதான் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் ஒரு வேர்பா, மெயின் வேர்ப் ஆக்ஷன் வேர்டாகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ தி டிஷஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா I'm cleaning the vessels. cleaningன்ற மீனிங் I do the dishes அப்படின்னா நான் பாத்திரம் கழுவுறேன் அப்படின்ற மீனிங். அப்போ இங்க I subject, do work, the dishes object. அப்போ இங்க என்னவா இருக்கு? டூன்றது தான் மெயின் வேர்பா இருக்கு. பட் இந்த டூவை நம்ம ஹெல்பிங் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க என்ன போடணும்? do or does தான் present formல யூஸ் பண்ணணும்னு தெரியும். அப்போ do or doesனா யூக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? எஸ், he she தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே do தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ do you like the exercise? Right? Similarly
dash she cry that often. அவ அடிக்கடி அழுவாளா? அப்போ she இருக்கு, she பக்கத்துல does போடணும். Does she cry often? Yes. Dash you enjoy your trip. நீ உன் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணினையா? அப்போ பண்ணையா அப்படின்றது past tense. அப்ப past tenseக்கு என்ன போடுவோம்? Did you enjoy the trip? Did you enjoy the trip? Right? அப்போ question frame பண்றதுக்கு இந்த நம்ம do verbs யூஸ் பண்ணலாம். So do verbs helping verb யூஸ் பண்றப்ப எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? question frame பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்ப எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு do verb இருக்கு, அடுத்து subject இருக்கு, you she you, இது எல்லாமே subject. ஒரு சென்டென்ஸ்ல யார பத்தி இல்ல எதை பத்தி பேசுறேன்னா அவங்க தான் subject. அடுத்தது பாத்தீங்கன்னா மெயின் verb, like, cry, enjoy, இதெல்லாம் மெயின் verb. ஓகே, மெயின் verb இருக்கு. இப்படிதான் ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் क्वेश्चंस ஃப்ரேம் பண்றப்போ. கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சோ அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்? do பக்கத்துல not, did பக்கத்துல not, does பக்கத்துல not. சோ இந்த மாதிரி போடுறப்போ அது எப்படி கான்ட்ரடிக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கான்ட்ராக்ஷன் என்ன மாதிரி வந்து சுருங்குது அப்படின்னா, ஸ்டாப், அது எப்படி ஒரு கான்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, do plus not don't, did plus not didn't, okay, so does plus not doesn't, okay. so இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்தது அந்த நெகட்டிவ் ஹெல்பிங் verb, அடுத்தது மெயின் verb இப்படி இருக்கணும் இதோட சப்ஜெக்ட். இப்போ இங்க பாருங்க, கீழே இறங்கிருச்சு. ஓகே, ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, ஃபைன். ஸோ டேஷ் ஐ டேஷ் ரெக்கமெண்ட் தட், நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்போ ப்ரெசென்ட்ல சொல்றது. ஓகே, அப்போ ஐ பக்கத்துல என்ன வரணும்? do வரணும். அப்ப நெகட்டிவ் ஃபார்ம்னா I don't, cause I don't recommend this. She dash not see that coming. அவ இப்படி ஆகும்னு நினைக்கல, இது வரும்னு அவ எதிர்பார்க்கல. She not see that coming. She இருக்கு, he she not does, அப்ப does plus not doesn't, அப்போ doesn't, she doesn't see that coming. அடுத்தது வேற எப்ப யூஸ் பண்ணலாம்னா, இந்த do does எல்லாம் எம்பசிஸ் பண்றப்போ. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒருத்தவங்க கேக்குறாங்க, do you like to exercise அப்படின்னு கேக்குறாங்க. yes, I do like to exercise. எனக்கு கண்டிப்பா பிடிக்கும். yes, of course பிடிக்கும். அப்ப அது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் வெரின்னு சொல்றோம் இல்லையா, இல்ல to யூஸ் பண்றோம் இல்லையா. so for example பாத்தீங்க அப்படின்னா, ஒரு क्वेश्चन கேக்குறேன், do you love coffee? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா? yeah, I do love coffee. எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபினா. so அதை எம்பசிஸ் பண்றீங்க. இதே இன்னொன்னு கேக்குறேன், do you hate this web series? yes, I do hate this web series. எனக்கு உண்மையிலே சுத்தமாவே இந்த வெப் சீரிஸ் பிடிக்கல. புரிஞ்சதா? so something, you are emphasizing on something. so அந்த கேஸ்ல you can use this do, did, does, right? so I என்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா do போடணும். I do like to exercise. எனக்கு எக்ஸசைஸ்னா உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மீனிங். yes, the baby dash cry often. அப்ப பேபின்றவங்க yes இட்ட குறிக்க கூடியது. அப்ப இட்டுனா இங்க என்ன வந்திருக்கணும்? does. yes, the baby does cry often. ஆமாப்பா, நசன்னு அழுதுட்டே தான் இருக்கா. ஓகே, அந்த எம்பசைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க நீங்க போடுங்க, நான் உங்ககிட்ட பாஸ்ட்ல क्वेश्चन கேக்குறேன், did you enjoy the trip அப்படின்னு கேக்குறேன். அப்போ இங்க என்ன போடுவீங்க? I do enjoy the trip, does enjoy the trip, did enjoy the trip. இதோட என்னோட क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா, did you enjoy the trip அப்படின்ற கேள்வி கேட்குறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பி வெர்ப் செஷனில் பார்க்கலாம்.
இனி இந்த பி வேர்ப்ஸ்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரவே வராது. ஸோ இது ஒரு சூப்பரான கான்செப்ட். ஸோ நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஒன் பை ஒன் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பி வேர்ப்ஸ். பி அப்படின்றதற்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா இரு, 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 இரு. ஓகேவா? ஸோ இந்த பி வேர்ப் என்னென்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா, இந்த பி வேர்ப்ஸ் வந்து எத்தனையா உருமாறி இருக்கு அப்படின்னா ஆம், இஸ், ஆர். இது மூணையும் நான் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு சொல்லுவேன், நிகழ்காலத்தை குறிக்கிறப்ப யூஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த வாஸ் அண்ட் வேர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட், கடந்த காலத்தை குறிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அண்ட் அதே மாதிரி இந்த பி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரு, இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ பீயிங் அப்படின்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லுவாங்க, பீன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவாங்க. இதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அண்ட் பி இது ஃபுல்லுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பீன் அண்ட் பீயிங் தனியாக நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரூல், இதுக்கப்புறம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எந்தெந்த கேஸ்ல யூஸ் பண்ணுவோம் இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறப்போ ஐ வந்துச்சு அப்படின்னா ஆம் யூஸ் பண்ணணும். நல்லா பாருங்க, பிரசன்ட். இப்போ இந்த பி வேர்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெல்பிங் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், மெயின் வேர்பாவும் யூஸ் பண்ணலாம், முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் வேர்ப்னா என்னது? இப்போ ஐ ஆம் டீச்சிங், I am Reena. இப்போ I subject, am ன்றது helping verb, teaching ன்றது main verb. ஸோ எப்படி ஹெல்பிங் வேர்ப்னு சொல்லுவேன்? ஹெல்பிங் வேர்ப்ன்றது எதை குறிக்குது? இந்த பி வேர்ப்ஸாக இருக்கட்டும், ஹேவ் வேர்ப்ஸாக இருக்கட்டும், டூ வேர்ப்ஸாக இருக்கட்டும், ஹெல்பிங் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம், மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னா அது ஆக்ஷனை குறிக்கிறது கிடையாது, ஆனால் அது அந்த வேர்பு கூட சேர்த்து வர்றப்போ காலகட்டத்தை டினோட் பண்ணுற மாதிரியானதாகவும், ஸோ எத்தனை நபர்கள்ன்றதை குறிக்கிறதற்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வார்த்தை தான் ஹெல்பிங் வேர்பு. So இதே I subject, இங்க பாத்தீங்கன்னா I am Reena. இங்க ரீனான்றது என்னது? எஸ், ஒரு பேரோ ப்ரொஃபஷனோ ப்ளஸ் நேஷனாலிட்டி இந்த மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்துருக்கோம், காம்ப்ளிமெண்ட்னு பார்த்துருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது காம்ப்ளிமெண்ட். அப்போ இதுதான் வேர்ப். ஒரு சென்டென்ஸ்க்கு என்ன தேவை? ஒரு சென்டென்ஸ்னு இருந்துச்சுன்னா சப்ஜெக்டும் வேர்பும் கண்டிப்பாக அவசியம். அப்போ சப்ஜெக்ட் ஐ, இங்கே வேர்ப். ஏன்னா இந்த இடத்துல நான் ரீனா, அப்போ என்னுடைய நிலையை குறிக்குது. ஸோ இந்த கண்டிஷன்ல இப்போ பிரசன்ட்ல என்னுடைய பெயர் என்னவா இருக்கு? ரீனாவாக இருக்கு. அப்போ ஹெல்பிங் வேர்பாவும் யூஸ் பண்றோம், மெயின் வேர்பாவும் யூஸ் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐன்றப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆம் யூஸ் பண்ணணும். இதே இது பாஸ்ட் அப்படின்னா ஐ வாஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் பிளேயிங், I am Reena. Okay, so இதே இது பாத்தீங்கன்னா past tenseல I was a teacher. நான் முன்னாடி டீச்சரா இருந்தேன், past குறிக்கிறது. இதே இது I was playing, நான் விளையாண்டு கொண்டு இருந்தேன், past குறிக்குது. ஸோ அதே மாதிரி we, you, they இருந்துச்சு அப்படின்னா ப்ரெசென்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் we are friends, நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எஸ் எஸ். அதே மாதிரி இந்த வி, யூ, தேலாம் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ஃபார்ம்ல வரப்போ வேர் யூஸ் பண்ணோம். வி வேர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம், நான் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தோம் அப்படின்னா வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஹீ, ஷீ, இட் இஸ் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் அன் அட்வொகேட், அவங்க ஒரு அட்வொகேட். அப்போ ப்ரெசன்ட்ல அவங்க அட்வொகேட்டாக இருக்காங்க. இதே இது
he was my student. அவன் என்னுடைய ஸ்டூடெண்டாக இருந்தான். அப்ப பாஸ்ட குறிக்கிறப்ப was. So he, she, it பொறுத்த வரைக்கும் present na is and past na was. So இது எந்த சப்ஜெக்ட் வந்திருந்தாலும் ஃபியூச்சர் பொறுத்த வரைக்கும் will be தான் வரணும். ஓகே ஃபைன், புரிஞ்சுச்சா? இதுதான் ரூல். இப்போ இந்த பி வேர்பை ஒரு ஹெல்பிங் வேர்பாக நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணுறலான்றத நம்ம வேர்ட் டென்ஸ் செஷனில் பார்ப்போம். பட் இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ஸை எப்படி மெயின் வேர்பாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபுல்லாக இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பி வேர்ப் பொறுத்த வரைக்கும் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா இரு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீனா இருன்ற வார்த்தையை குறிக்கக்கூடியது. அப்போ பி பேஷண்ட், பேஷண்ட் அமைதியா இரு. பி பங்க்சுவல், சார் நேர தவறாம இரு. பி ஹாப்பி, சந்தோஷமா இரு. பி போல்ட், தைரியமா இரு. பி சேஃப், பத்திரமா இரு. ஸோ இந்த இருன்ற வார்த்தையை குறிக்கிறது பி. ஸோ இந்த கேஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பி நம்ம பார்த்துட்டோம். இப்போ பியோட ஃபார்ம்ஸ் தான் என்னது? ஆம், இஸ், வாஸ், வேர் அப்படின்றதெல்லாம். இப்போ நான் கேட்க நீங்கள் சொல்ல போறீங்க. ரூல்ஸ் பார்த்துட்டோம், நீங்கள் தான் சொல்ல போறீங்க. இப்போ நான் ரீனா, அதை எப்படி சொல்லுவேன்? ஐக்கு என்ன வந்து வேர்ப் போடணும்? எஸ், ஆம் ரீனா. அடுத்தது he dash a student, அவன் என்னுடைய ஸ்டூடெண்டா இருந்தான் அப்படின்றத குறிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணும்? இருந்தான் அப்படின்னா பாஸ்ட். அப்ப சிங்குலருக்கான பாஸ்ட் ஃபார்ம் என்ன? எஸ், of course, he was a student. ஓகே, இதே இது பிரசன்ட்ல நான் சொல்றேன் அப்படின்னா அவன் என்னுடைய ஸ்டூடெண்டா இருக்கிறான் அப்படின்றத குறிக்கிறதுக்கு he is a student போடுவேன். இப்போ இதுக்கு சொல்லுங்க, they dash cricketers, அவங்க எல்லாம் கிரிக்கெட்டர்ஸ். பிரசன்ட்ல சொல்றேன். அப்ப பிரசன்ட்ல சொல்றதுக்கு என்ன போடணும்? யூ பக்கத்துல, சாரி தே பக்கத்துல. தே ஆர் கிரிக்கெட்டர்ஸ், தே ஆர் கிரிக்கெட்டர்ஸ், ரைட்? அதே மாதிரி யூ டேஷ் அ ஸ்டூபிட், நீ ஒரு முட்டாள் அப்படின்ற. அப்ப பிரசன்ட்ல சொல்றேன், நீ ஒரு முட்டாள். அப்போ அதை குறிக்கிறதுக்கு பிரசன்ட்ல யூ பக்கத்துல என்ன ஹெல்பிங் வெர்ப் வரணும்? எஸ், யூ ஆர் அ ஸ்டூபிட். அப்போ இந்த ஹூன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றதெல்லாமே இந்த பி வெர்ப்ஸை மெயின் வெர்பா போடலாம். நான் யாரு, அவ யாரு, அவங்க யாராக இருக்கிறார்கள் அப்படின்றத குறிக்கிறதற்கு இந்த பி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் சிமிலர்லி அடுத்தது வேர் ஆர் யூ, பிளேஸை குறிக்கிறதற்கு வேர் ஆர் யூ ஆர் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு அவங்களுடைய பிளேஸை குறிக்கிறதற்கு இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ நான் இப்போ இங்க கேட்குறேன், நான் சென்னையில் இருந்தேன். அப்போ என்ன யூஸ் பண்ணும்? சென்னையில் இருந்தேன், இருக்கிறேன் கிடையாது, இருந்தேன் அப்படின்றது குறிக்கிறதுக்கு நல்லா பாருங்க. ஐ இருக்கு. ஐன்றது பாஸ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா என்ன போடணும்? வாஸ். ஐயோட ஐன்றது ஹெல்பிங் வெர்ப். நான் பாஸ்ட் டென்ஸ்ல, அதாவது சாரி ஹெல்பிங் வேர்ப்னு வருது, மெயின் வேர்பா யூஸ் பண்றேன். இந்த இடத்துல வாஸ்ன்றது நான் இருந்தேன், நான் சென்னையில இருந்தேன்றது குறிக்கிறதுக்கு பாஸ்ட். அப்போ ஐ வாஸ் இன் சென்னை, ரைட்? சிமிலர்லி she dash at the office, ஃபாண்ட் மாறி இருக்கு. she dash at the office. எஸ், அவ ஆபீஸ்ல இருக்கா அப்படின்றப்போ இஸ். இதே இது இருந்தால் அப்படின்றத குறிக்கிறதுக்கு வாஸ் யூஸ் பண்ணுவேன். கரெக்டா? இதே இது he dash from India, இது தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு, ஃபாண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. he dash from India, அவன் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறான். yes, he is from India. ஓகே, பிரசன்ட்ல நான் சொல்றேன். ஸோ வேர் ஆர் யூ அப்படின்றத குறிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக ஒன்று ஸ்டேட் ஆஃப் மைண்டை குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஹாப்பி, சேட், எப்படி சொல்கிறது, எல்லா கைண்ட் ஆஃப் ஸ்டேட், அதாவது எந்த நிலையில் இருக்குது நம்மளுடைய மனசு அப்படின்றது குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவ கோபமாக இருக்கிறா அப்படின்றத she is angry. இதே இது கோமா இருந்தால்னா she was angry. Similarly, they, அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னா பிரசன்ட்லனா are, பாஸ்ட்லனா they were happy. Good.
யூ ஆர் நர்வஸ். நீ ரொம்ப நர்வஸா இருக்க அப்படின்றத சொல்றதுக்கு எஸ் யூ ஆர் நர்வஸ். இதே இது நீ நர்வஸா இருந்த அப்படின்னு சொல்றதுக்கு யூ வேர் நர்வஸ். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல். அடுத்தது ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸை குறிக்கிறதற்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றது பட்சத்தில் ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு நபராக இருக்கட்டும், அவங்களுடைய குணநலங்கள், குணாதிசயங்களை குறிக்கிறதுக்கு இந்த பி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3க்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸை போட போகிறீங்க. எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் ஃபில் பண்ண போகிறீங்க. ஓகே, எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்ம். அவன் ஹானஸ்டாக இருக்கிறான், அவங்க பணக்காரராக இருக்கிறார்கள், அடுத்தது அது ஹெவியா இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்ம்ல நீங்க போட போறீங்க. ஆன்சர்ஸ் நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. have form verbsல have, has, had. இந்த have and has அப்பாதே நம்ம பார்த்தோம் present formக்கு யூஸ் பண்ணுவோம். present formல have and has யூஸ் பண்ணுவோம். past formல had யூஸ் பண்ணுவோம். இதே இது have எப்பலாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். I, we, you, they க்கு have யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி plural noun க்கு have யூஸ் பண்ணுவோம். இதே தான் exactly opposite of that. she, it க்கு has யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி singular noun forms க்கு has யூஸ் பண்ணலாம். Done? Okay. So அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இதோட ரூல். எப்பப்ப யூஸ் பண்றோம் இந்த have மெயின் verb-ஆல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோ அதுதான் இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். சோ have ஓட யூஸ் பாத்தீங்கன்னா மெயின் verb-ஆவும் யூஸ் பண்ணலாம், auxiliary verb அதாவது helping verb-ஆவும் யூஸ் பண்ணலாம். For example, எடுத்தோனே எரர் பார்க்க கூடாது. எடுத்தோனே அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்த பிறகு தான் எரர் தான் பார்க்கணும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகும். So possession, ஏதோ ஒன்ன possess பண்ணிருக்கேன், ஏதோ ஒன்ன நான் வெச்சிருக்கேன், எனக்குன்னு ஓன் பண்ணிருக்கேன் அப்படினா அங்க இந்த have, has, had யூஸ் பண்ணலாம். For example, ஒரு கேள்வி கேக்குறேன், you வந்திருக்கு, அப்ப you வந்துச்சுனா அது பக்கத்துல என்ன வரணும்? have வரணும். I, we, you, they க்கு have தான் வந்திருக்கு. Perfect. Do you have a car? உன்கிட்ட கார் இருக்கா? Of course, perfect. இங்க perfect-ஆ இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா they have 2 dogs. அவன்கிட்ட 2 dogs, அவங்க கிட்ட 2 dogs இருக்கு. plural, they, I, we, you, they. இதே இது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல she இருந்துச்சுன்னா she has 2 dogs ன்னு போட்டிருப்பேன். இதே இது pastல போட்டேனா she had 2 dogs ன்னு கொடுத்திருப்பேன். அவட்ட 2 dogs இருந்ததுன்னு சொல்லி pastல சொல்லிருப்பேன். சோ possessionக்கு இந்த have, has and had வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். and அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில events, actions, experiences, activities denote பண்றப்போ இந்த have யூஸ் பண்ணலாம். for example, I am going to have a bath. நான் குளிக்க போறேன். it is an activity, ஒரு activity. so அடுத்து பாத்தீங்கன்னா let's have a party. நம்ம ஒரு பார்ட்டி வைப்போமே, அது வைக்கிறது, அததான் have அப்படின்னு denote பண்றாங்க. we have a break at 10 am, kind of an activity. 10 am க்கு ஒரு break இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா did you have a nice time in London? a kind of an event சொல்லலாம், experience சொல்லலாம். did you have a nice time in London? லண்டன்ல நல்ல டைம் போச்சா, சூப்பரா இருந்துச்சா, அது இருந்துச்சான்னு கேக்குறோம் இல்லையா, அதுதான் have. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா food and mealsக்கு முன்னாடி இந்த have யூஸ் பண்ணலாம். food and mealsக்கு முன்னாடி இந்த have யூஸ் பண்ணலாம். first one பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, can I have a cake as well? cake as well ஒரு டயலாக் மாதிரி கொடுத்திருக்காங்க. can I have a cake as well? நான் கேக்கும் கிடைக்குமா, எனக்கு அந்த கிடைக்குமா அப்படின்றது இருக்கு இல்லையா. சோ அங்க பாத்தீங்கன்னா I இருக்கு, I, we, you, they க்கு have யூஸ் பண்ணுவோம். இது என்னது? சாப்பிடுறது. சோ சாப்பிடுறது, எனக்கு ஒரு கேக் கிடைக்குமா, இல்ல I have breakfast, I had breakfast, இல்ல can I have an apple? நான் எனக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்குமா. ஓகே, சோ இதே இது பாத்தீங்க அப்படின்னா I had an apple morning. சோ நான் மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். சோ இந்த மாதிரியான ஈவென்ட் சாப்பிட்டேன்னா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், இல்ல மீல்ஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடிலாம் நம்ம have verbs யூஸ் பண்ணலாம்.
shall we have lunch together sometime? So நம்ம வந்து ஒரு லஞ்ச்க்கு போலாமா? So shall we have? So இந்த இடத்துல have என்ற helping verb யூஸ் பண்றேன். அதே மாதிரி days or parts of days க்கு முன்னாடி of course have யூஸ் பண்ணலாம். நம்ம greet பண்றோம் இல்லையா? have a nice day. So இந்த நாள் வந்து உங்களுக்கு இனிதான நாளா இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு. So இந்த மாதிரியான parts of days க்கு முன்னாடியோ days க்கு முன்னாடியோ தாராளமா have யூஸ் பண்ணலாம். and அதே இது I had such a tough day. இன்னைக்கு நாள் ரொம்ப கன்றாவியா இருந்துச்சுப்பா அப்படினு சொல்றோம் இல்லையா? சோ அப்போ had யூஸ் பண்றேன். and அதே மாதிரி did you have a nice morning? சோ இன்னைக்கு உங்க மார்னிங் நல்லா போச்சா? சோ அந்த கேஸ்ல have யூஸ் பண்ணலாம். and அதே மாதிரி ஒரு ரொட்டீன்ஸ் ஹைஜீன் ரிலேட்டடான அதாவது ஆரோக்கியம் ரிலேட்டடான அந்த ரொட்டீன்ஸா இருக்கட்டும், அது ரிலேட்டடான தெராபிஸ்டா இருக்கட்டும், சோ ட்ரீட்மெண்ட்ஸ் அது ரிலேட்டடா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம்ல, அதுக்கு have யூஸ் பண்ணலாம். I had a shower. நார்மலா ஷவர் நான் வந்து குளிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு have had யூஸ் பண்ணலாம். பாஸ்ட்ல கொடுத்திருக்கிறதுனால had சொல்லிருக்காங்க. and அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா he needs to have a shave in the morning. So morning பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேவ் பண்ணியே ஆகணும், மார்னிங்கோ ஈவினிங்கோ. The doctor recommended that I should have massage every week. So டாக்டர் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு எவ்ரி வீக் வந்து மசாஜ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றாங்க. ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எப்போ have யூஸ் பண்ணலாம்னா conversations and interactions. One second guys, இத நான் எடுத்துக்கிறேன். conversations and interactions. ஏதோ ஒரு பேசிட்டு இருக்கேன், இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படினா of course நம்ம have has had யூஸ் பண்ணலாம். I had a great conversation with them. I had a great meeting. So இந்த மாதிரியான கேஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம். For example, I need to have a chat with. நான் அவ கூட ஒரு பேச்சுவார்த்தை, அவ கூட வந்து நான் பேசணும் அப்படின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா they had a big argument. அவங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போச்சு அப்படின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா தூங்குற விஷயத்துலயும் had யூஸ் பண்ணலாம். She had a rest. Do you have a good night sleep? அதே மாதிரி I used to have terrible dreams when I was young. நான் என்னன்னா குட்டியா இருந்தப்போ எனக்கு ரொம்ப மோசமான கனவுகள்லாம் வரும் அப்படின்னு சொல்றது. and அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. சரி, 1 செகண்ட் பா. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஏதோ ஆக்சிடென்ட் ஆகுது, சோ அந்த மாதிரியான கேஸ்ல வண்டி பிரேக் டவுன் ஆகுது, இந்த மாதிரியான குட்டி குட்டி மைனர் விஷயங்கள், ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டடான விஷயங்களுக்கு இந்த have யூஸ் பண்ணலாம். She had an accident. They had a crash. We had a breakdown. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டி ரிலேட்டடான விஷயங்கள், பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்றேன்ல, அப்ப யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். and travelக்கு நீங்க தாராளமா இந்த have verbs யூஸ் பண்ணலாம். They have 15-hour flight from Rome. Have a safe trip. பத்திரமா போயிட்டு வாங்க. Did you have a pleasant journey? உங்களுக்கு ஜர்னி நல்லா போச்சா? மாதிரி கேக்குறதுக்கு. and அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒண்ணு having. இப்போ has had and have பார்த்தோம். இன்னொரு ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு havingன்றது. அது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா continuous activity. have ஓட continuous form தான் having. இப்போ எப்படி do ஓட continuous form doing-ஓ அந்த மாதிரி have ஓட continuous form having. சோ இந்த having எப்போலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா presentல அந்த டைம்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை denote பண்றதுக்கு of course I can use having. For example, I am having lunch. They are having a surprise party. She is having a baby in June. அடுத்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம். they are having a surprise party. I am having lunch. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது டென்ஸ் ஃபார்ம்ல வர்றப்போ நம்ம கிளியரா புரியும். ஆக்சுவலா activity which is going to happen in future time, futureல நடக்கக்கூடிய ஒரு planned activityக்கும் having யூஸ்
பண்ணலாம். இதே டென்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்கோம், ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணிருக்கோம், நியர் ஃபியூச்சர்லயோ எப்பயோ நடக்க இருக்கு அப்படின்னா, நியர் ஃபியூச்சர்லயோ எப்பயோ நடக்க இருக்கு, பட் பிளான்டான ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, அந்த கேஸ்லயும் கண்டினியூஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, கமிங் வெட்னஸ்டே நான் லஞ்சுக்கு போக இருக்கேன், அது பிளான் பண்ணப்பட்ட நியர் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. அதே மாதிரி இந்த சாட்டர்டே நைட் பிளான் பண்ணப்பட்ட நியர் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. சோ அந்த கேஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஹேவிங் அப்படின்ற வார்த்தை தாராளமா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னென்ன கேஸ்ல யூஸ் பண்ணோம், ரைட் நோ பர்டிகுலர் டைம்ல கண்டினியூஸா ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அந்த ஆக்ஷனை டினோட் பண்றதுக்கும் ஹேவிங்கும், நியர் ஃபியூச்சர்ல பிளான் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா அதை குறிக்கிறதுக்கு ஹேவிங்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ். அதே மாதிரி இதுவும் ஒரு ஃபார்ம். She was having nightmares for a year after the accident. அதாவது ரிப்பீட்டேட்டிவா ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, கண்டினியூஸா கிடையாது, ஆனா ரிப்பீட்டேட்டிவா. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே, அதாவது நைட்மேர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்துட்டே இருக்கு, கண்டினியூஸ் தான், ஆனா இடைவிட்டு நைட்மேர்ஸ் நைட்ல தான் வரும், தூங்குறப்பதான் வரும், நைட்ல இருந்து இல்ல தூங்குறப்ப வரக்கூடியது. அப்ப தூங்குறப்ப வரக்கூடியது வந்து கெட்ட கனவுகள்லாம் சொல்றோம் இல்லையா. அப்போ ஒரு வருட காலமாக ரிப்பீட்டேட்டிவா கண்டினியூ ஆகிட்டு கொண்டிருக்கிற விஷயங்களை டினோட் பண்றதுக்கும் இந்த ஹேவிங் யூஸ் பண்ணலாம். தென் சோ இப்போ ஹேவ் வெர்ப்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெயின் வெர்பாவும் யூஸ் பண்ணலாம், ஆக்சிலரி வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். மெயின் வெர்பா பொசஸ் பண்றப்ப, ஓன் பண்ணிருக்கிறப்ப யூஸ் பண்ணலாம். ஒரு ஈவென்ட், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா டேஸ், பார்ட்ஸ் ஆஃப் தி டேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மீல்ஸ், சாப்பிடுறது, அண்ட் ஏதோ ஒன்று சாப்பிடுறீங்கன்னா அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் ரொட்டீன்ஸ், தெரபிஸ்க்கு நடுவுல யூஸ் பண்ணலாம். அண்ட் ஏதோ கான்வர்சேஷன் போகுது, இன்டராக்ஷன் போகுதுன்னா அதுக்கு ஹேவ் யூஸ் பண்ணலாம். அது தூங்குறதுக்காக சொல்றப்போ ஹேவ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆக்சிடென்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ் வித் கார்ஸ், முக்கியமா கார்ஸ்ல நடக்கக்கூடிய பிரேக் டவுன்ஸ் இல்ல ஆக்சிடென்ட்ஸ், இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். டிராவலுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹேவிங் கண்டினியூஸ் ஃபார்ம்க்கு யூஸ் பண்ணலாம். ரிப்பீட்டேட்டிவா ஒரு ஆக்ஷன் நடக்குதுன்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அது தவிர்த்து பிளான், நியர் ஃபியூச்சர்ல ஒரு இன்சிடென்ட், பிளான் இன்சிடென்ட் இருக்குன்னா அதை குறிக்கிறதுக்கு ஹேவ் யூஸ் பண்ணலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், டூ வெர்ப்ஸ் பார்த்திருக்கோம், ஹேவ் வெர்ப்ஸ் பார்த்திருக்கோம், அண்ட் பி வெர்ப்ஸ் பார்த்திருக்கோம். Let's get started. and இந்த வீடியோ ஒரு நிமிஷம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க, பிகாஸ் ஒவ்வொரு வார்த்தையுமே நான் அந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளா தான் நான் வைக்க போறேன். ஸோ ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க போறது கிடையாது, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வேர்ப் டென்ஸ் கான்செப்ட்ல அடுத்து எந்த டவுட்டுமே வராத அளவுக்கு நம்ம கிளியரா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இந்த V1, V2, V3லாம் என்னென்ன அப்படின்றத ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்ல போட்டிருக்கேன், டூ வேர்ப்ஸ்ல உங்களுக்கு வரும். ஸோ அது நீங்க பார்த்துட்டு இதுக்குள்ள வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேர்பையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஆக்ஷன் வேர்ட் மட்டும் இல்லாமல் அது கூட சேர்த்து அது எப்போ நடந்தது அப்படின்ற அந்த காலகட்டத்தையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த காலகட்டத்தை டினோட் பண்ணுறதற்காக தான் நம்ம இந்த present, past and future tensesலாம் யூஸ் பண்றோம். இதுலயும் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. சிம்பிள் ஃபார்ம், ப்ரொக்ரெசிவ் ஃபார்ம், அதாவது ப்ரொக்ரெசிவ்னா ஒன்றும் இல்லை, கண்டினியூவஸ் ஃபார்ம், சிம்பிள் ஃபார்ம், கண்டினியூவஸ் ஃபார்ம், அடுத்தது பெர்ஃபெக்ட் ஃபார்ம், பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். Simple present form. He plays cricket. He subject and plays என்றது என்னது, V1 or V5. ஓகேவா? இந்த V1 என்ன, V5 என்ன, do verbsல நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. verb 1 for example you இருந்தது அப்படின்னா V1 வரும். IV
யூ தே இருந்தது அப்படின்னா V1 வரணும். V1னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. I play, you play, they play இதெல்லாம் பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb. இது கூட S and ES சேர்க்கிறப்போ அதை சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் verbsக்கு யூஸ் பண்ணுவோம். he, she, itக்கு யூஸ் பண்ணுவோம். அப்படிதான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. he plays cricket அப்படின்ட்டு. அப்போ ப்ரெசண்ட்ல இந்த நேரத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது எல்லாமே 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹி பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்னா அவன் கிரிக்கெட் விளையாடுகிறான் அப்படின்ற மீனிங். இப்போது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸை டினோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னால் என்னது? அதாவது வழக்கமான நிகழ்வுகள். இங்கே நம்மளுக்கு ஒரு சில க்ளூ வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எவ்ரிடே, த்ரைஸ் அ வீக், ட்வைஸ் அ வீக், இல்லை டெய்லி. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் டெய்லி ரொட்டீனாக நடக்கக்கூடியவைகள். கரெக்டாக இந்த ரொட்டீனான ஆக்ஷன்ஸ் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசென்ட்டில் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறவைகளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்து எதுலெல்லாம் யூஸ் பண்ணுவோன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹி கோஸ் அவுட் ஃபார் அ வாக் எவ்ரி டே. அப்போ டெய்லியுமே அவன் வாக்கிங் போகிறான். அப்போது அந்த டெய்லியுமே ஹேபிச்சுவலாக வழக்கமாக நடைபெறக்கூடிய விஷயம். ஸோ அதனால் இதை சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணியிருக்கேன், கோஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி மை ஃபாதர் விசிட்ஸ் டெம்பிள் thrice a week. எங்க அப்பா thrice a week டெம்பிளுக்கு போவாங்க. அப்ப அது வழக்கமா 3 வாரத்துக்கு ஒரு தடவை வழக்கமா நடைபெறக்கூடிய விஷயங்கள். இதே இது my mom go to church every Sunday. My father go to mosque every Friday. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி ஃப்ரைடே, எவ்ரி சண்டே, இங்கே என்னது thrice a week. ஸோ இந்த மாதிரி வழக்கமான செயல்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ட்ரூத், அதாவது உலக நியதி. இதெல்லாம் நம்ம மாற்றவே முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா as it is இருக்கக்கூடியவைகள், எக்காரணத்திலும் மாறாதவைகள். ஸோ அப்படிப்பட்ட கேசஸ்க்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல சன்ரைசிங்கோ இல்லை சன்ரைஸ்டோ ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், சன் ஈஸ்ட்ல உதயமாகுது. இது வழக்கமாக நிகழக்கூடிய விஷயம், மாறவே மாறாத விஷயம். வெஸ்ட்ல எனக்காவது உதிக்குமா? இல்லை. அதே மாதிரி தான் சன்செட்ஸ் இன் தி வெஸ்ட் வழக்கமாக நடைபெறக்கூடிய விஷயம். water boils at 100 degree. water is boiling at 100 degree Celsius கிடையாது. because it is a general truth, it will never ever change, right? so water 100 degree Celsiusல boil ஆகும். அப்போ simple present tense யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி imperative sentencesக்கு, அதாவது imperative sentencesனா எதை குறிக்கும்னா ஆர்டர், ரெக்வஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். இதை குறிக்கிறப்போலாம் simple present tense யூஸ் பண்ணுவோம். ஆல்வேஸ் obey your parents. உங்க பேரண்ட்ஸ்க்கு எப்பயுமே மதிப்பு கொடுங்க, ஒபே பண்ணுங்க. இங்க பாருங்க, obey your parents, obey simple present form of verb போட்டிருக்காங்க. and did not play on the road. ரோட்ல விளையாடாதீங்க. ஸோ இங்க do plus play சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் verb தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் verb தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது முக்கியமான ஒன்று எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ். அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் எப்போல்லாம் ஹியர் அண்ட் தேர் வச்சு ஸ்டார்ட் ஆகுதோ, எக்ஸ்க்ளமேஷன் என்னது, ஓ, அலாஸ், ஹுரே இப்படிலாம் சொல்கிறோம்ல, இதெல்லாமே எக்ஸ்க்ளமேட்டரியில் வரும். அதாவது ஆச்சரியப்படக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ். அதே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் ரெண்டு விஷயங்கள் ஹியர் அண்ட் தேர் வச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணணும். here comes the train. இங்க பாரு ட்ரெயின் வந்துருச்சு. அதே மாதிரி here rings the bell. இங்க பாரு பெல் அடிச்சிருச்சு. இங்க நல்லா பார்த்துக்கோங்க. here and there பொறுத்த வரைக்கும் இது ஒரு குட்டி விஷயம்.
எப்பப்போலாம் here and there வருதோ it is not a main subject. கரெக்டா? இந்த இடத்துல இது மெயின் சப்ஜெக்ட் கிடையாது, இது ஒரு டம்மி சப்ஜெக்ட். அப்ப மெயின் சப்ஜெக்ட் வந்து என்னன்னா இதை ஃபாலோ பண்ணி வர்றதுதான் மெயின் சப்ஜெக்ட். அப்ப ட்ரெயின்ன்றது தான் மெயின் சப்ஜெக்ட். ட்ரெயின்ன்றது என்ன சப்ஜெக்ட்? சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்குனா அதுக்கான வேர்பை போடணும், சிங்குலர் வேர்பை போடணும். அப்ப சிங்குலர் வேர்ப் எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். அதனால தான் comes in போட்டிருக்கோம். அதே மாதிரி பெல் சிங்குலர் சப்ஜெக்ட், அது கூட எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ணணும். அதனால தான் rings அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ரைட்? ஓகே, எஸ். தென் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் அண்ட் கமெண்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து இந்த சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்து மேட்ச் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோலி செஞ்சுரி அடிச்சிருப்பாப்ல. ஸோ ஆனால் அது நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸில் வர்றப்ப எப்படி வரும் அப்படின்னா Kohli hits a boundary, Kohli hits a century. So, இது என்னமோ இப்போ நடக்கிற விஷயம் மாதிரி வரும். So that even though it happened yesterday, when the news comes, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு அது வந்து முடிஞ்சு போன நியூஸ் கிடையாது. இப்போ அப்படின்னா தான் நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதுதான் நம்மளோட அட்ராக்ஷனை கிராப் பண்ணும் இல்லையா? ஸோ எப்போப்பெல்லாம் இந்த நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ரி, ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அது அப்போ நடக்கிறது தான். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியா லான்ச்சஸ் சேட்டலைட், நேற்றே லான்ச் பண்ணி முடிச்சிருப்பாங்க சேட்டலைட். பட் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பேப்பரில் வர்றப்போ இந்தியா லான்ச்சஸ் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் அதே மாதிரி சச்சின் ஹிட்ஸ் அ பவுண்டரி, ரைட்? எஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா தி tense is also used to express professional activities. எப்போப்பெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனை குறிக்கிறோமோ, அவங்க இப்போ ஒரு டீச்சர்னா டீச் பண்ணுவாங்க, இதே ஏதோ ஒரு பார்பர் அப்படின்னா ஹேர் கட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டியை குறிக்கிறதையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ பார்பர் கட்ஸ் ஹேர், confectioner sells sweets. ஸோ த ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணுறவங்க, ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ஷாப்பில் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க, ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்வீட்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய ப்ரொஃபஷனை குறிக்கிறதற்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சா? அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா எப்போ நம்ம சொன்னோம்? இந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை சொல்றதுக்காக கிரிக்கெட் விளையாடுறான், ஓகே? இதே இது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ்னா நடந்து கொண்டிருக்கிற விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் டீச்சிங், தட் இஸ் கண்டினியூவஸ் ஃபார்ம், ரைட்? இதே இது யூ ஆர் லிசனிங், நீங்க கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கண்டினியூவஸ் ஃபார்ம். அதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம். ஸோ அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ஜெக்ட் இருக்கும், அது கூட ஆம், இஸ், ஆர், இந்த மூணுல ஏதோ ஒன்று வரும். ஐனா ஆம் வரும். இதே இது ஹீ, ஷீ, இட்னா இஸ் வரும். இது எல்லாமே டூ வேர்ப்ஸ், வி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ்ல கிளியரா போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. இதே இது ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆர் வரும். ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா am, is or are plus v1 plus ing. அப்போ playனா playing, writeனா writing, ஓகே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா he is playing cricket, அவன் கிரிக்கெட் விளையாண்டு கொண்டிருக்கிறான், ஓகே? தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த கண்டினியூவஸ் ஆக்ஷனை குறிக்கக்கூடியது. ஸோ வேற எப்போலாம் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூவஸ் ஆக்ஷன், அதாவது தற்சமயம். இப்போ புரியுதா? சிம்பிள் ப்ரெசன்ட்னா அந்த நிகழ்வு, அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நடந்த நிகழ்வு, இல்ல நடக்கிற நிகழ்வு, நடந்த இல்ல நடக்கிற நிகழ்வு. கண்டினியூவஸ்னா ஒரு ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட்ல அது போய்கிட்டு இருக்கு, கண்டினியூவஸ் ஃபார்ம், ஓகே? பிரசன்ட்ல அது ஒரு தொடர்ச்சியான செயலாக போய்கொண்டு இருக்கிறது, அதுதான் பிரசன்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம். ஸோ ஷி இஸ் பிளேயிங் கிரிக்கெட், பிளேயிங் செஸ். இப்போ அவ she plays chess na அவ chess விளையாடுறா அப்படின்ற மீனிங். she is playing chess அப்படின்னா அவ கிரிக்கெட், அவ செஸ் விளையாண்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்ற மீனிங், அவ்வளோதான். ஸோ இங்கே they are not driving a car, அவன் கார் டிரைவ் பண்ணி கொண்டு இல்லை, ரைட்? அடுத்தது to show those actions which have the following words. So எப்போ போலாம் இந்த மாதிரி words இருக்கோ, nowadays, still, at the time, at this moment, at present, இதெல்லாம் எதை குறிக்குது? தற்சமயத்தை குறிக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அதை குறிக்குது. அப்போ எப்போல்லாம் இந்த வேர்ட்ஸ் வருதோ அப்பெல்லாம் இது இதெல்லாம் எதை குறிக்கிற வேர்ட்ஸ்? ஸ்டில், அட் திஸ் டைம்,
ஸ்டில் இப்பவும் அப்போ ஆல்ரெடி ஆரம்பிச்சு இப்பவும் அது நடந்துட்டு இருக்கு. அட் திஸ் டைம் ஐம் டீச்சிங். ஓகே, அதே மாதிரி அட் திஸ் மோமெண்ட் ஐம் டீச்சிங். ஸோ இது எல்லாமே அந்த ப்ரெசென்ட்ல என்ன ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறதோ அதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ இஸ் ஷி ஸ்டில் ரீடிங்? அவ இன்னும் ரீட் பண்ணி கொண்டிருக்கிறாளா? மை மதர் இஸ் ரீடிங் மகாபாரதா நவ். எங்க அம்மா மகாபாரதா ரீட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நவ், தற்பொழுது. ரைட்? எஸ். ஸோ வேற எப்பெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ப்ரெசன்ட்ல ஒரு சிச்சுவேஷன் இன்னொரு சிச்சுவேஷனா சேஞ்ச் ஆகுது அப்படின்றப்போ இந்த விஷயம் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். கார்ஸ் ஆர் பிகமிங் காஸ்ட்லியர் டே பை டே. கார்ஸ் வந்து டே பை டே காஸ்ட்லியாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ அட் பிரசன்ட் கண்டிஷன் சம்திங் இஸ் சேஞ்சிங் தேர் பிஹேவியர் ஆர் சேஞ்சிங் தேர் வே. ஸோ அது வந்து அதோடைய நிலைப்பாட்டை மாறிட்டு இருக்கு. அதோடைய நிலைப்பாடு மாறிட்டு இருக்குன்னா அதை குறிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் ஐஎன்ஜி, கண்டினியூவஸ் ஃபார்ம் ஆஃப் verb. ஓகே, so she is getting more and more complicated. So getting more and more is getting. அப்ப அவளை புரிஞ்சுக்கவே முடியல. நாளுக்கு நாள் அவ ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக மாறிக்கொண்டே இருக்கிறாள். அப்போ which happens continuously. She is changing her state continuously, right? Okay, and coming to the next one to show those events, actions that will take place in near future. Okay, அதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் நியர் ஃபியூச்சர்ல, அதாவது அடுத்து நடக்க அதாவது எப்படி சொல்றதுன்னா பக்கத்துல. ஓகேவா? அதாவது நாளைக்கோ இன்னைக்கு நைட்டோ இல்லை அடுத்த வாரமோ இந்த மாதிரி பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நியர் ஃபியூச்சர் விஷயங்களுக்கும் நீங்கள் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ டு மை ஹோம் டுமாரோன்னு சொல்கிறோம் இல்லையா? இதே இது ஐம் கோயிங் டு ஹோம் டுமாரோன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஸோ ஏன்னா டுமாரோன்றது நியர் ஃபியூச்சர், ரைட்? டுமாரோ இஸ் நியர் ஃபியூச்சர். ஸோ there you can use simple continuous or present continuous form of verb. So I'm going on vacation tomorrow. So tomorrowன்றது பக்கத்துல நாளைக்கு நடக்க போற விஷயம், அதனால I'm going அப்படின்னு சொல்லலாம். I will goக்கு பதிலா I'm going அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா willன்றது ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கு பதிலாக நியர் ஃபியூச்சரை குறிக்கிறதுக்கு I'm going யூஸ் பண்ணலாம். She is getting married next week. ஓகே, ஸோ அவள் நெக்ஸ்ட் வீக் என்ன பண்றா? கல்யாணம் பண்ணிக்க இருக்கா. அப்போ கெட்டிங் மேரிட், ஷீ இஸ் கோயிங் டு கெட் மேரிடுக்கு பதிலா என்ன சொல்றோம்? கெட்டிங் மேரிட். அதாவது கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் verb நியர் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை டினோட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்ல 2 பார்த்துருக்கோம். அண்ட் அடுத்தது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம். He has played cricket. He has played cricket. நிறைய பேருக்கு இந்த பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல டவுட்ஸ் இருக்கும். டவுட்டே வேணாம் உங்களுக்கு. பர்ஃபெக்ட்னா என்னது? எப்போ ஒரு விஷயத்த பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம்? முடிச்சுட்டு வந்து ஏதோ ஒன்று காமிக்கிறீங்க, வா பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த விஷயம் நீங்கள் சூப்பராக முடிச்சிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் பர்ஃபெக்ட்ன்ற வார்த்தை ஒருத்தவங்க வாயிலேருந்து வரும், கரெக்டாக? அப்போது பர்ஃபெக்ட்ன்ற விஷயம், இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்ற விஷயம் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் விச் ஹேப்பன்ட் இன் தி பாஸ்ட். பாஸ்ட்லயே நடக்க ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கு இல்லையா, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஹாஸ் ஃபினிஷ்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன யூஸ் பண்ணலாம்? ஹாஸ் பிளேட் யூஸ் பண்ணலாம். அதே இது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் பாஸ்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹாஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம், ரைட்? ஹாஸ் பிளேட் கிரிக்கெட் அப்படின்ற ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நவ் ஃபினிஷ்ட் ஆக்ஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். தற்போது தான் முடிஞ்சிச்சு அப்படின்றதற்கும் ஹாஸ் ஃபினிஷ்ட் யூஸ் பண்ணலாம். தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, ஜஸ்ட் எண்டட் ஆக்ஷன்ஸ், ஜஸ்ட் எண்டட் தற்போது தான் முடிஞ்சிச்சு அப்படின்றதுக்கு நம்ம ஹாஸ் ஆர் ஹேவ் யூஸ் பண்ணலாம். அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். நான் இப்போ தான் ஒரு லெட்டர் எழுதி முடித்தேன்.
ஓகே ஸோ முன்னாடியே ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்ல நான் ஜஸ்ட் நவ் முடிச்சேன். அண்ட் அதே இது இஷான் ஹஸ் கான் டு மும்பை. இஷான் மும்பைக்கு தற்போது தான் போனான். ஓகே ஆக்ஷன் ஜஸ்ட் நவ் எண்டட். அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. திஸ் தட் இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் செகண்ட் பெஸ்ட் வர்ஸ்ட். அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போலாம் இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், திஸ் இஸ் தி worst novel I have ever read. எப்போ ஃபர்ஸ்டா இருக்கட்டும், இந்த வேர்ஸ்டா இருக்கட்டும், பெஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றப்ப இப்போ வரைக்கும்ன்றத மீன் பண்ணுது. நல்லா பார்த்துக்கோங்க. பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்ன்றது முன்னாடி நடந்த விஷயம். ஓகேவா? அது எப்போலாம் தெரியாது. எஸ்டர்டேவோ, டுமாரோ, எஸ்டர்டேவோ, டே பிஃபோர் எஸ்டர்டேவோ, எப்போவோ நடந்த விஷயம். ஆனால் பர்ஃபெக்ட் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடில இருந்து இப்போ வரைக்குமான விஷயங்களை டினோட் பண்ணும். அப்போ நான் பிறந்த பேர்ல இருந்து இப்ப வரைக்கும் படிச்சதுலயே இதுதான் worst book. புரிஞ்சதா? so there is a timeline. ஒரு டைம்லைன் மாதிரி போட்டுக்கோங்க. present, past, future அப்படின்றது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எதை குறிக்கும்னா பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த டைம் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு இல்லையா, அதை குறிக்கும். அப்ப சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு படிச்சதுலயே இதுதான் ஃபர்ஸ்ட் புக். ஓகே அதே மாதிரி திஸ் இஸ் தி பெஸ்ட் நாவல் தட் ஐ ஹவ் எவர் ரெட். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் படிச்சதுலயே இதுதான் பெஸ்ட் நாவல். புரிஞ்சுச்சா? பாஸ்ட் அப்படின்றது இந்த டைம்ல எப்போவோ நடந்த விஷயம் பாஸ்ட்ன்றது. பட் சிம்பிள் பாஸ்ட்ன்றது, பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது முன்னாடியில இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆன விஷயங்களை டினோட் பண்ணும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்றது. ஓகே ஸோ பாஸ்ட்ல இருந்து ப்ரெசன்ட்டுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ், yet, up to now, just now, recently, ever, lately, இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைகள்னா இப்ப வரைக்கும் ஆன வார்த்தைகள். இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், he has not yet come. அவன் இப்ப வரைக்கும் வரல. அப்போ முன்னாடியே வெளில போயிட்டான், இப்ப வரைக்கும் அவன் வரல. clear with that? yes. I have already taken my lunch. அப்போ நான் முன்கூட்டியே லஞ்ச் எடுத்துட்டேன். இங்க நல்லா பாருங்க, already taken my lunch. அப்போ முன்னாடி ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயே நான் என்ன பண்ணிட்டேன், லஞ்ச் எடுத்துட்டேன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் முன்னாடிக்குமான கனெக்ஷன். அப்போ இப்போல இருந்து கால்குலேட் பண்றப்ப முன்னாடியே, இதற்கு முன்னாடியே, இப்போ ஒரு டைம் இருக்கு, அந்த டைமுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன் லஞ்ச். அண்ட் எவர் பீன் டு லண்டன். ஹவ் யூ எவர் பீன் டு லண்டன்? அப்போ இப்போ வரைக்கும் நீ லண்டனுக்கு எப்பயாவது போயிருக்கியா? ரைட்? அப்போ இப்போ வரைக்கும் பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல லண்டனுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்குறப்பதான் ஹாவை யூஸ் பண்ணுவேன். ஹாவ், ஹேஸ், இது ரெண்டையுமே ப்ளூரல்லாம் ஹாவ், ஐவி யூதேனா ஹாவ், ஹீ ஷீ இட்னா ஹேஸ். ரைட்? அண்ட் கம்மிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நான் இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணேன். எப்போலாம் ஒரு சிம்பிள் பாஸ்ட் வந்துச்சுன்னா, அதாவது ஐ பிளேட் கிரிக்கெட், ஐ பிளேட் டென்னிஸ், ஐ ரோட் அ புக், ஐ went to church, went to temple. ஸோ இந்த மாதிரியான சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் வந்துச்சுன்னா அது பக்கத்தில் அட்வர்ப் ஆஃப் பாஸ்ட் டைம் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. அட்வர்ப் ஆஃப் பாஸ்ட் டைம் இருந்துச்சுன்னா அங்க கண்டிப்பா சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும். ஆனா அந்த இடத்துல இங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை போடக்கூடாது. அட்வர்ப் ஆஃப் பாஸ்ட்னா என்னதுப்பா? எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, லாஸ்ட் வீக், லாஸ்ட் நைட், லாஸ்ட் இயர், லாஸ்ட் செஞ்சுரி, கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய என்ன மாதிரியான வார்த்தைகள் இருந்தாலும் அங்க சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும், பிரசன்ட் பர்ஃபெக்ட் வரக்கூடாது. இதுவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாதிரி வார்த்தை இருக்கிறதுனால இதை நம்ம இங்க போடக்கூடாது. சிம்பிள் பாஸ்ட் தான் வரணும். சிம்பிள் பாஸ்ட்னா என்னது? V2 form of verbs. verb 2, for example, played, wrote, went, வேற என்னது? sat. ஸோ இந்த மாதிரியான V2 ஃபார்மேட் ஆஃப் வேர்ப்ஸ் தான் வரணும். ஓகே, அட்வர்ப் ஆஃப் பாஸ்ட் டைம் வந்துருந்துச்சுன்னா அப்போ இந்த மாதிரி இங்க எஸ்டர்டேன்னு வந்திருக்குன்னா அங்க ஐ சா அமிட்னு தான் போடணும். ஐ ஹாவ் சீன்னு போடக்கூடாது. ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடக்கூடாது. அது தவறு. ரைட்? ஓகே ஃபைன்.
இப்போ அடுத்து வாங்க, இப்போ ப்ரெசென்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ பாஸ்ட். ஓகேவா? பாஸ்ட் சப்ஜெக்ட் வி டு ஆப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் யூ வி ஹி ஷி இட் எது வந்தாலும் ஒரே ஒரு தான், வி டூ தான். பிளேடு அப்படின்றது மட்டும்தான். அவன் கிரிக்கெட் விளையாடினான். சிம்பிள் பாஸ்ட். அப்ப சிம்பிள் பாஸ்ட் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்? இப்போதானே நான் சொன்னேன், எப்போல்லாம் அட்வர்ப் ஆஃப் பாஸ்ட் டைம் வருதோ அப்போல்லாம் சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். எஸ்டர்டே, லாஸ்ட் வீக் அப்படின்ற மாதிரி. ஓகே. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஹேபிட். இதுவும் ஒரு முக்கியமான குழந்தையா இருக்கிறப்போ இல்லை சின்ன வயசுல இருக்கிறப்போ இல்லை முன்னாடி, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஹேபிட்டா இருந்திருக்கும், வழக்கமான விஷயமா இருந்திருக்கும் சின்ன வயசுல. ஸோ அதை குறிக்கிறதற்கெல்லாம் நீங்க இந்த பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பிளேட் கிரிக்கெட் இன் மை சைல்ட்ஹுட். நான் சின்ன வயசுல இருந்தப்போ கிரிக்கெட் விளையாடினேன். அப்போ பாஸ்ட்ல கிரிக்கெட் விளையாடுறது எனக்கு ஒரு ஹேபிட்டாக இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா டென்ஸும் நம்ம பார்த்துருப்போம். சிம்பிள் ப்ரெசென்ட் அண்ட் ப்ரெசென்ட் கண்டினியூவஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இதெல்லாம் எந்தெந்த கேஸ்ல யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துருப்போம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. அண்ட் பாஸ்ட்ல சிம்பிள் பாஸ் வரைக்கும் முடிச்சிருப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ஸோ திஸ் டென்ஸ், இந்த டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடந்துட்டு இருந்துச்சு. சைமல்டேனியஸ்னா என்னது? அதாவது இது நடந்துட்டு இருக்கிறப்பவே இந்த ஆக்ஷனும் நடந்துட்டு இருந்துச்சு பாஸ்ட்ல அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். while she was preparing lunch I was taking shower. அப்போ அவ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த சமயத்துல, அப்போ இதுவும் கண்டினியூவஸ் ஆக்ஷன் தான். அண்ட் அதே சமயத்துல இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் குளித்து கொண்டிருந்தேன். அப்போ both actions, ரெண்டு actions, it was in a continuous form happening simultaneously. அதாவது parallel-ஆ நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் கண்டினியூவஸா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கனெக்ட் பண்றதுக்கு you can use while, right? Yes. Coming to the next one. While I was reading, my wife was watching television. So இங்க நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய வைஃப் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ both actions happening simultaneously, that too in the past. So for the connecting factor I'm using the preposition while நான் யூஸ் பண்றேன். புரிஞ்சுச்சா? அப்ப பாஸ்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம், ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஒரே சமயத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ அதை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம while யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இது பாருங்க, இது இன்னொரு ஃபேக்டர். திஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸ்ல நடந்துட்டு இருக்கிறப்போ while யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இதே இது இங்க பாருங்க, இந்த while-ம் யூஸ் பண்ணலாம். அதே டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்க மெயினா when யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்போ இன்னொரு ஆக்ஷன் இன்டரப்ட் ஆகுது அப்படின்னா பாஸ்ட்ல, நல்லா பார்த்துக்கோங்க, பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு, அப்படி நடந்துட்டு இருக்கிறப்ப இன்னொரு ஆக்ஷன் இன்டரப்ட் ஆகுது அப்படின்னா பாஸ்ட்ல இப்படி நடந்துகிட்டு இருந்த ஆக்ஷனை பாஸ்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம்லயும், அதே மாதிரி இன்டரப்ட் ஆச்சு இல்லையா அந்த ஆக்ஷனை சிம்பிள் பாஸ்ட்லயும் சொல்லுவோம். இப்போ இத பாருங்க, when I was going to school, அப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த சமயத்துல a dog bit me, ஒரு டாக் என்ன கடிச்சது. அப்ப இத பாஸ்ட் கண்டினியூவஸ் ஃபார்ம்ல சொல்றோம். அண்ட் அதே மாதிரி இத சிம்பிள் பாஸ்ட்ல சொல்றோம். அண்ட் முன்னாடி இருக்கிறது while I was walking in the field, அதாவது நான் ஃபீல்ட்ல வாக் பண்ணி கொண்டிருந்தப்போ, நான் வந்து தோட்டத்துல நடந்து கொண்டிருந்தப்போ I found a mobile phone, ஒரு மொபைல் போனை கண்டுபிடிச்சேன். while-ம் யூஸ் பண்ணலாம், when-ம் யூஸ் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடக்கிறத கனெக்ட் பண்றப்போ while யூஸ் பண்ணுவோம். பட் இதே மாதிரி ரெண்டு ஆக்ஷன்ல ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸா நடக்குது, அது ஒரு ஆக்ஷன் இன்டரப்ட் ஆகுதுன்ற பட்சத்துல you can use both while and when, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அப்போ நல்லா பாருங்க, நான் நடந்துட்டு இருந்தது அப்படின்றது கண்டினியூவஸ்.
நான் நடந்துட்டு இருந்தது அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் அண்ட் அந்த கண்டினியூஸ் ஆக்ஷன் அப்போ இன்னொரு ஆக்ஷன் பாஸ்ட்ல இன்டரப்ட் ஆகுது. என்னது? நான் மொபைல கண்டுபிடிச்சது, அதனால அதை சிம்பிள் பாஸ்ட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபவுண்ட் அப்படின்ற சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb போட்டிருக்கேன். இங்க was plus ing கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் verb போட்டிருக்கேன். ஸோ பாஸ்ட்ல கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் verb அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? was plus ing, ரைட்? ஸோ பாஸ்ட்ல கண்டினியூஸ் ஃபார்ம் அப்படின்னா சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா was plus ing. ஃபார் எக்ஸாம்பிள் இதே இது ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா were plus ing போடும். இது எல்லாமே நான் உங்களுக்கு be verbல சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் we were playing, we were studying. இதே இது he was studying, he was playing, right? Understood? Okay. And coming to the next one, past continuous முடிஞ்சிருச்சு. இப்போ past perfect tense. இங்க தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி past perfect tense எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடியே இன்னொரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் I had received the phone call before my mom informed the news. அப்போ நான் phone call முன்னாடியே ரிசீவ் பண்ணிட்டேன். எங்க அம்மா எனக்கு அந்த நியூஸை இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே நான் phone call ரிசீவ் பண்ணிட்டேன். அப்போ the action which is completed before another action in the past, அந்த இடத்துல the first action takes past perfect. பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுத்துக்கிறோம். புரிஞ்சதா? ரெண்டு ஆக்ஷன், அந்த ரெண்டு ஆக்ஷன்ல தி வெரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுத்துக்கிறோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் எடுத்துக்கிறோம். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்க ஆக்ஷன் சிம்பிள் பாஸ்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா had plus V3 past perfect and அதுக்கு அடுத்தது simple past. அப்போ பேஷண்ட் வந்து டாக்டர் வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. அப்ப டாக்டர் வந்ததும் பாஸ்ட்ல தான், பேஷண்ட் இறந்ததும் பாஸ்ட் தான். அப்ப எது ஃபர்ஸ்ட் நடந்ததுன்றதை நான் சொல்லணும் இல்லையா? அதனால தான் past perfect அங்க யூஸ் பண்றேன். very first action will take past perfect tense. and அடுத்தது பாருங்க, he came after she had gone. அப்ப போனது தான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அதுக்கு அப்புறம் தான் அவன் வந்தான். கரெக்ட்டா? அப்ப அவன் வந்ததும் பாஸ்ட்ல நடந்தது தான், அவ போனதும் பாஸ்ட்ல நடந்தது தான். ஆனா அவ போனது தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். so she had gone, right? understood? okay. அடுத்தது he came. he came பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பாஸ்ட்ல நடந்தது, ஆனா அவ போனதுக்கு அப்புறம் நடந்தது, அதனால சிம்பிள் பாஸ்ட். understood? and அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா unfulfilled wish in the past. ஏதோ ஒரு wish இருந்துச்சு, ஆனா வந்து அது நமக்கு unfulfilled இருந்துச்சு, அதாவது நடக்காம போயிடுச்சு. அப்படின்ற கேஸ்லயும் நம்ம past perfect யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா wish which is unfulfilled, நடக்கல நான் ஆசைப்பட்ட ஒண்ணு ஆனா நடக்கல. for example, I had hoped that he would pass. she had expected his arrival but he didn't come. கொஞ்சம் நல்லா பாருங்க. அதாவது நான் பாஸ் ஆவேன்னு சொல்லி, அதாவது அவன் பாஸ் ஆவான்னு சொல்லி இவன் நினைச்சான். கரெக்டா? அப்ப அவன் பாஸ் ஆவான்னு சொல்லி அவன் நினைச்சான். both action happened in past, ஆனா அது நடக்கல. புரிஞ்சதா? சோ அவன் நினைச்சதும் பாஸ்ட் தான், அவன் வந்து ஃபெயிலா போனதும் பாஸ்ட் தான். கரெக்டா? பாஸ் ஆகணும் தான் இவன் நினைச்சிருக்கான், ஆனா அவன் நேர்மாறாக ஃபெயிலா போயிட்டான். கரெக்டா? அப்போ both actions happened in the past, so Anna it was unfulfilled, right? so unfulfilled past actions will take past perfect tense over there. understood? yeah. coming to the next one, she had expected this arrival but he did not come. அவனோட அரைவல் வருகையை எதிர்பார்த்தா, ஆனா அவ வரல. கரெக்டா? அப்போ அவ வர்றதை எதிர்பார்த்த விஷயம் பாஸ்ட், பட் அது அன்ஃபுல்ஃபில்டா போயிடுச்சு, அதனால பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இங்க யூஸ் பண்றேன். ரைட்? அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவும் முக்கியமான விஷயம். அதாவது பாஸ்ட்ல ஒரு விஷயம் ரிப்பீட்டடா நடந்துட்டு இருக்கு. நல்லா பாருங்க, கண்டினியூவஸா இல்ல. கண்டினியூவஸ்னா ஒரே தான் நடந்துட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் I was teaching அப்படின்னா பாஸ்ட்,
ஆனா ரிப்பீட்டடா விட்டு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில விட்டு நடந்துட்டு ஆனா ரிப்பீட்டடா நடந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ்ல you have to use past perfect continuous tense. For example, I had been trying to contact you. அப்போ நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அப்படியே ரிங் போயிட்டே இருக்குன்றது கிடையாது. நான் நிறைய முறை உனக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ the action which happened in a repeated way, the action happened repeatedly, right? So somehow if any action happened repeatedly in the past, it takes past perfect continuous tense. புரிஞ்சுதா? அப்போ அடுத்தது பாருங்க, he had been trying to get a good job. அப்ப நிறைய முறை அவன் நல்ல ஜாபுக்காக ட்ரை பண்ணி கொண்டே இருந்தான், ரைட்? ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்திருந்தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போறான், திருப்பி இன்டர்வியூ செலக்ட் ஆகல, திருப்பி போறான், திருப்பி வரான். அப்போ ரிப்பீட்டடா அந்த ஆக்ஷன் நடந்துட்டே இருந்துச்சு. ஸோ இட் வில் டேக் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம், ரைட்? அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், அதாவது நல்லா பாருங்க, இட் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் an action that had happened in the past and its effects were still visible in the past. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு தங்கங்களா. அதாவது இப்பதான் நான் முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட், பிளேஸ் பார்த்துட்டு இருக்கேன் எழுதுறதுக்கு, சிம்பிள் பாஸ்டுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் present perfectக்குமான வித்தியாசம் இங்க எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்குன்னு பாருங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்கான், அதோட எஃபெக்ட்டுமே பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சான். அப்படின்ற கேஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், she had been playing tennis when the news of her selection in, ஓகே, அதாவது அவ டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்தால் எப்போ அவளுடைய செலக்ஷன் நியூஸ் அவளுக்கு வந்த பொழுது. அப்ப போத் ஆக்ஷன் happened in the past. அப்போ என்னது, அவ டென்னிஸ் விளையாடி கொண்டிருந்ததும் பாஸ்ட் தான், அவ செலக்ட் ஆன நியூஸ் வந்ததும் பாஸ்ட் தான். அதோ அவ செலக்ட் ஆகி அதுல வந்து பிரைஸோ மெடலோ சம்திங் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் வாங்கி முடிச்சுட்டா, கம்ப்ளீட்டா அந்த மொத்தமா அதை மூட்டை கட்டி வச்சிட்டோம். அந்த ஆக்ஷன் அதனுடைய விளைவு எல்லாமே பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சிம்பிளா ஐ ரோட் அன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்ற மீனிங். அது சிம்பிள் பாஸ்ட்ல, அந்த இடத்துல நான் எதையுமே தெரிவிக்க விரும்பல, நான் ஜஸ்ட் எக்ஸாம் முடிச்சிட்டேன்றப்போ ஐ ரோட் அன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். இதே இது நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன், இன்னும் அந்த தி கனெக்ஷன் பிட்வீன் ரீனா அண்ட் தி எக்ஸாம் இஸ் நாட் ஓவர், இன்னும் நான் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த கனெக்ஷன் எனக்கும் அந்த எக்ஸாம்க்கும் முடியலன்றப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I have written an exam. I have written an exam. புரிஞ்சுதா? இதே இது அந்த எக்ஸாம் முடிச்சுட்டேன், அந்த ரிசல்ட்டும் வந்துருச்சு, நான் பாஸ் ஆயிட்டேன், எல்லாமே முடிஞ்சிருச்சு. தி கனெக்ஷன் பிட்வீன் ரீனா and the exam had completely over அப்படின்னா past perfect tense யூஸ் பண்ணலாம். I had written the exam. For example, இங்க புரிஞ்சுச்சா? இங்க I wrote an exam னு சொல்றோம், and இங்க I have written an exam அப்படின்னு சொல்றோம். அந்த கனெக்ஷன் எனக்கும் அந்த எக்ஸாமுக்குமான கனெக்ஷன் இருக்குன்றப்போ, அண்ட் இதே இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா அந்த எக்ஸாமுக்கான கனெக்ஷன் எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்றப்போ had written அப்படின்னு சொல்றோம். I hope everything will be clear now. புரிஞ்சுதா? Understood? Yeah. ஓகே, ஸோ அப்போ அதோட ஆக்ஷனும் பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும், அதோட விளைவும் பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஒன், ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சருக்கு கண்ணை மூடிட்டு நம்ம என்ன போடுவோம், வில் போடுவோம். அதாவது இது உறுதியாக நடக்கும். வில் அண்ட் ஷால் இன்னொரு கிளாஸ்ல நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எந்தெந்த கேஸ்ல வில் அண்ட் ஷால் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போலாம் நம்ம ஃபியூச்சரை ரெஃபர் பண்றோமோ இங்க நல்லா பாருங்க,
கண்டிஷனல் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபியூச்சர்ல, அதாவது இப்போ இருக்கிறத தாண்டி நாளைக்கு, நாளானைக்கு, நாளை கழிச்சு நாளானைக்கு ரெண்டு ஒன்று தான், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், எந்த ஃபியூச்சர் ஆக்ஷனை ரெஃபர் பண்ணுறதுக்கும் யூ கேன் யூஸ் வில். ஓகே, ஸோ ஷால் அண்ட் வில்கான கிளாஸ் நான் தனியாக உங்களுக்கு கொண்டு வரேன், ஸோ தட் யூல் பி கிளியர். ஸோ எந்தெந்த கேஸில் யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் கேசஸ்ல யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், unless she works hard she will not pass. கொஞ்சம், அதாவது unlessன்றது என்னது, அவ நல்லா ஒர்க் பண்ணால் ஒழிய பாஸ் பண்ண மாட்டா. அப்ப நல்லா ஒர்க் பண்ணாதான் பாஸ் பண்ணுவான்ற மீனிங். அப்ப இத பண்ணாதான் இது வந்து நடக்கும் அப்படின்ற அந்த கண்டிஷன் இருக்கிறப்போ தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், unless அப்படின்ற வார்த்தை. ரைட்? அண்ட் அடுத்தது, if you run fast you will win the race. அப்ப நீ நல்லா ஓடுனா வின் பண்ணுவ ரேஸ. புரிஞ்சுச்சா? அப்போ will அப்படின்றது will plus v1 ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அண்ட் அதே மாதிரி will not pass, will plus pass ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். அந்த இடத்துல நெகட்டிவ் ஃபார்மேட் இருக்கிறதுனால நாட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ ஃபியூச்சர்ல will plus v1 யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதாவது ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் நாளைக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு இந்நேரம் நான் டீச் பண்ணி கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், tomorrow by this time I will be teaching. நான் டீச் பண்ணி கொண்டு இருப்பேன். புரிஞ்சுச்சா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் ஒரு குட்டி டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஐ வில் பி டான்சிங் ஆல் நைட். அப்போ நான் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு முழுக்க டான்ஸ் ஆடிக்கொண்டே இருப்பேன். ஐ வில் பி டான்சிங். கண்டினியூஸ் ஃபார்ம், ஒரு பீரியட் ஆஃப் டைம், இப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஃபியூச்சர்ல அந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அதை குறிக்கிறதற்கு என்ன யூஸ் பண்ணலாம்? ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் சூப்பரான விஷயம் இது. இது நல்லா பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. a completed action in the future. ஃபியூச்சர்ல இந்த நேரத்துக்கு இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அப்போதான் இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு நேரம் நான் பாடம் நடத்தி முடித்திருப்பேன். கரெக்ட்? அப்போ இங்க நல்லா பாருங்க, I will have cleaned my home before my parents come home. எங்க parents வர்றதற்கு முன்னாடி I will have cleaned my room. அப்ப will plus have plus I இருந்துச்சு. I, we, he, she, it, irrespective of anything futureல வர்றப்போ any subject இருந்திருந்தாலும், எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் will have தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். will பக்கத்துல has யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, has யூஸ் பண்ண மாட்டோம். I will have cleaned the room. அப்ப நான் நாளைக்கு நேரத்துக்கு அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ரூமை கிளீன் பண்ணி முடிச்சிருப்பேன். அப்ப ஆக்ஷன், ஃபியூச்சர்ல நடக்க போற ஆக்ஷன் இந்த நேரத்துக்கு அது நடந்து முடிஞ்சிருக்கும்னு சொல்றேன் இல்லையா, அப்போ I'll be using yes future perfect tense. and future perfect continuous tense பொறுத்த வரைக்கும் தெளிவா பாருங்க. If I focus, I will have been studying for a few hours when you get here. தெளிவா புரிஞ்சுக்கோங்க தங்கங்களா. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும், அதாவது நாளைக்கு நேரம் நான் பாடம் நடத்தி கொண்டிருப்பேன். அப்போ tomorrow by this time I will be teaching. கரெக்டா? அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் I will have been teaching. அப்போ இங்க எதை மீன் பண்ணுதுன்னா, இங்க நாளைக்கு நேரம் நான் டீச் பண்ணிட்டு இருப்பேன்றத ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனை மீன் பண்ணுது. ஆனா இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நாளைக்கு நேரம் நான் டீச் பண்ணி கொண்டிருப்பேன். அந்த ஆக்ஷன் எப்படின்னா முன்னாடியே ஆரம்பிச்சு, அதாவது முன்னாடியே ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லயும் அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும்னு விரும்புனேன் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ நீங்க சொல்லுவீங்க,
tomorrow by this time I will have been attending my online class. அப்போ என் ஆன்லைன் கிளாஸ் யூசுவலா 9 மணிக்கு ஆரம்பிக்கும், நீ 10 மணிக்கு வருவேன்னு சொல்ற. அப்போ அந்த 9 மணிக்கே நான் உட்கார ஆரம்பிச்சிருப்பேன், 10 மணிலையும் அந்த கிளாஸ் எனக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். அப்போ you are referring to a starting point of time and you are mentioning that at this point also the action will be continuing. அப்போ just ஒரு ஃபியூச்சர்ல ஒரு continuous ஆக்ஷனை ரெஃபர் பண்ணோம்னா I will be யூஸ் பண்ணலாம். இதே இது ஃபியூச்சர்ல ஒரு ஆக்ஷன் நான் சொல்ற இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அதாவது நாளைக்கு இந்நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு அந்த பாயிண்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இப்போ முன்னாடியே ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்லயும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும்ன்றத ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? Yes, I will have been யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Future perfect continuous tense, right? So this is all about tenses and tenses கான முக்கியமான questions எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். So மிஸ் பண்ணிடாதீங்க. So this is 30 days English speaking course and இத கண்டினியூஸா 30 days கண்டிப்பா பாருங்க. So கண்டிப்பா உங்களுடைய இங்கிலீஷ்ல ஒரு பெரிய வேரியேஷன் தெரியும். ஆல்ரெடி நம்ம verb tense கான்செப்ட் பார்த்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு குட்டி டவுட் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் எங்க யூஸ் பண்ணுவோம், பிரசன்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட், இது மூணுக்கு ரூல்ஸ் தெரியும், பட் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்ன்ற ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா just 5 questions from verb tenses. So you are going to answer and without any delay we shall get started. So first பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் பாஸ்ட் இந்த 3 டைப் ஆஃப் சென்டென்சஸ் போட்டிருக்கேன். சிம்பிள் பாஸ்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அது பக்கத்தில் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்வர்ப்ஸ் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் adverbs போடணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I wrote my exam yesterday, I wrote my exam last week, I wrote my exam last year, last month. இந்த மாதிரி எந்த ஃபார்ம் ஆஃப் adverb வந்துச்சுனாலும், அதாவது adverb of டைம் வந்துச்சுனாலும், நல்லா பாருங்க, adverb of past time வந்துச்சுனாலும் அங்க நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணுமே ஒழிய அந்த இடத்துல இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட்டோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்டோ யூஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு கண்டிஷன். அண்ட் அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் வந்து இன்கேஸ் சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பும் இல்லை அப்படின்னா கூட நான் இந்த மாதிரியான சென்டென்சஸ் தனியாக வர்றப்போ எந்தெந்த கேஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுகிறப்போலாம் எப்போ யூஸ் பண்ணணும்னா அங்கே நான் எதையுமே கன்வே பண்ணணும்னு நினைக்கல, ஜஸ்ட் நான் எக்ஸாம் எழுதுனேன்றதை மட்டும் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அங்கே I wrote my exam அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதே இது நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் ஆனால் இன்னும் there is some connection between the particular person and the exam, அந்த எக்ஸாம்க்கும் அந்த பர்சனுக்கும் இன்னும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதாவது ரிசல்ட் வராம இருக்கலாம், இன்னும் அவங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ சம் சார்ட் ஆஃப் கனெக்ஷன் இஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். ஸோ இன்னும் வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கான மீனிங் என்ன? ஆக்ஷன் which happened in the past and it effect is still continuing in the present. அதோடைய effect presentல இருக்கு அப்படினாலோ இல்ல ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்து இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் ஆஃப் டைம் பிரசன்ட்ல இந்த பர்టిక్యులர் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நடக்குது என்றாலோ அந்த இடத்துல தான் நீங்க என்ன போடணும்? have, அதாவது have or has. ஃபார் எக்ஸாம்பிள் she has written அப்படின்னு சொல்லலாம், he has written, it has. ஸோ நம்ம he she it வந்துச்சுன்னா has போடுவோம் and other than that நம்ம have போடுவோம். ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆக்ஷன் ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நடந்துட்டு இருந்துக்கு அப்படின்னாலோ நம்ம அங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். இதே இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது I had written my exam, நான் எக்ஸாம் எழுதி முடித்து விட்டேன், அந்த எக்ஸாமும் பாஸ்ட்ல தான் நடந்துச்சு, அதோடைய இஃபெக்டும் பாஸ்ட்ல தான் நடந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்லி ஓவர், அதாவது அந்த எக்ஸாம் அதனுடைய எஃபெக்ட் ரெண்டுமே பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. அப்போ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டேன், ரிசல்ட்டும் வந்துருச்சு,
வந்துருச்சு. இனி அந்த எக்ஸாம்க்கும் எனக்குமான கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படின்ற கண்டிஷன்ல நீங்க பாஸ் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பிளேட் தி மேட்ச் முடிச்சிட்டேன், அதுக்கு ரிசல்ட் வந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்துல ஐ ஹேட் பிளேட் தி மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? Understood? So this is the main connection between these three tenses. So இது உங்களுக்கு clear-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். And let's move on to the question session. So first one, இங்க பாருங்க, I dashed the exhibition yet. ஆல்ரெடி நான் உங்களுக்கு 10th கிளாஸ்ல சொல்லி தந்திருக்கேன். எட் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குது? இன்னும். அப்போ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு இன்னும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஏன்னா பாஸ்ட் டில் பிரசன்ட், இப்போ வர. அப்போ இன்னும் என்ன ஆகுது? I haven't seen the exhibition yet. haven't. ஓகே, apostrophic பதிலா கொஸ்டினா மாறிடுச்சு. I haven't seen the exhibition yet. அப்ப நான் இன்னும் எக்ஸிபிஷனை பார்க்கல. hadn't வராது, ஏன்னா hadn'tன்றது past of past actions நடந்துச்சுன்னா தான் என்ன போடணும்? hadn't போடணும். அண்ட் அதே மாதிரி இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கு இல்லையா, எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்துச்சு அப்படின்னா தி வெரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வில் டேக் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எடுத்துக்கிறோம். For example, by the time we arrived the station, the train had left. ஸோ நாங்கள் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. அந்த இடத்துல ட்ரெயின் ஹேட் லெஃப்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். அப்போது நாங்கள் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்கு, அதனால அரைவ்டு சிம்பிள் பாஸ்ட்ல போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஹேட் பிளஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட் ஆக்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக past participle யூஸ் பண்ணலாம். So I haven't seen. அப்போ இன்னும் அப்படின்னா பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அப்படின்ற மீனிங். அப்போ இன்னுமே எக்ஸிபிஷனை நான் பார்க்கல அப்படின்றது. And coming to the next question, Poovi dash at 6:30 this morning. Okay, 6:30 this morning. அப்ப 6:30 மணிக்கு, இன்னைக்கு மார்னிங் 6:30 மணிக்கு என்ன பண்ணாங்க? gets up, got up, as getting up, as got up. எனக்கு தெரியும் என்ன மாதிரியான பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அட்வர்ப் ஆஃப் டைம் வந்திருக்கோ. அப்ப இங்க டைம் மென்ஷன் ஆயிருக்கு. அப்ப டைம் மென்ஷன் ஆயிருந்துச்சுனாலே சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணணும். அப்ப சிம்பிள் பாஸ்ட் எங்க இருக்கு? இட்ஸ் ஹியர். So Poovi got up, right? Yes, that's it. And finally, coming to the next one, we dashed to Hyderabad by bus 2 weeks ago. So இங்கேயும் without any doubt 2 weeks ago. அப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் டைம் கொடுத்துருக்காங்களோ அங்க சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb போடணும். அப்ப சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் எங்க இருக்கு? traveled. இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட். அப்ப இது தப்பு. இது கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதுவும் தப்பு. இது present, இதுவும் தப்பு. Janu dash any toast, it is still on the table. கொஞ்சம் நல்லா பாருங்க. still அப்ப இன்னும் அது டேபிள்ல இருக்கு அப்படின்ற மீனிங். அப்ப இன்னும் டேபிள்ல இருக்கு அப்படின்னா the action which had happened in past and it is existing till now. இன்னுமே அது டேபிள்ல தான் இருக்கு. அப்போ அங்க என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? perfect present perfect tense யூஸ் பண்ணணும். அப்ப present perfect எங்க இருக்கு? had notன்றது past, இது doesn't அப்படின்றது presentக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை. and இதே இது இங்க தான் has not இருக்கு. ஜானு singular, அதனால has not eaten போடணும். did not simple past. இதுவும் தவறு. so coming to the next one, proudly Sonia dashed me the dress the dash day before. Okay,
எஸ், ஆக்சுவலி இங்கே தான் நம்ம சொன்ன பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட் வருது. என்னன்னா அவங்க முன்னாடி நாளே வாங்கியிருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை காமிச்சாங்க. அப்போ நல்லா பாருங்க, த டே பிஃபோர், அந்த டேக்கு முன்னாடி நாள். ஓகே, அப்போ 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. அப்போ 2 ஆக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் த டே பிஃபோர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பா இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். கரெக்டா? அப்போ பாஸ்ட் ஆக்ஷன் இதுவும் என்ன அப்படின்னா பாஸ்ட்ல ஒரு விஷயம் வந்து காமிச்சிருக்காங்க, அந்த ட்ரெஸ்ஸை வந்து அதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க, அந்த நாளுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ வெரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வில் டேக் பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட். எது? டே பிஃபோர் வாங்கியிருக்காங்க. அப்போ இங்க பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட் போடணும். அப்போ பாஸ்ட் ஆஃப் பாஸ்ட் அப்படின்னா என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட் எங்க இருக்குன்னு பாருங்க, இங்கேயும் இங்கேயும் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி சிம்பிள் பாஸ்ட் போடணும். இதுதான ஃபார்மேட். 2 ஆக்ஷன் பாஸ்ட்ல நடந்திருக்குன்னா வெரி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதுக்கு அடுத்து சிம்பிள் பாஸ்ட் அப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்க continuous form, present continuous form இருக்கு. அப்ப இது தப்பு. So only one that is showed. So proudly Sonia showed me the dress she had bought the day before. That's it. இன்னைக்கான கிளாஸ் டென்சஸ்க்கான error spotting questions. The first question, we dash to Delhi tomorrow. So இங்க go அப்படின்ற verb form என்னவா வரும் அப்படின்றது தான் உங்களுக்கான question. So first பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆக்ஷனை பிளான் பண்ணி பண்றோம். நாளைக்கு நான் நியூ டெல்லி போறேன். இது ஒரு பிளான்ட் ஈவென்ட்டா இருந்தது அப்படின்னா என்ன போடணும்னா we are going. ஓகே, அது ஒரு பிளான்ட் ஈவென்ட்டா இருக்கு. பிளான் பண்ணி பக்காவா வச்சிருக்கேன், ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு அப்படின்னா அப்போ we are going to New Delhi tomorrow அப்படின்னு சொல்லணும். இது நம்ம ஆல்ரெடி டென்சஸ்க்கான கிளாஸஸ்ல அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டென்சஸ்க்கான கிளாஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இதே இது பிளான் பண்ணல, நான் அந்த டைம் பேசுறேன் இல்லையா, அந்த பேசுற டைம் நான் சொல்றேன் அப்படின்னா we will go to New Delhi tomorrow அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ இதுக்கான கம்ப்ளீட் வீடியோ நான் போட்டிருக்கேன், நம்ம யூடியூப் சேனல் இங்கிலீஷ் வித் ரீனால இருக்கு, அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். சோ அடுத்து பாருங்க, I usually take tea in breakfast. இல்ல டேக்கா, டேக்ஸா, டேக்கிங்கா என்ன வரும்? Yes, usually யார்கட்டும் இல்ல வந்து frequently, habitually. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கமான நிகழ்வுகளை குறிக்கிறது. வழக்கமான நிகழ்வுகளை குறிக்கிறதுக்கு நாம எப்பவுமே சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ அதுல கண்டினியூஸ் ஃபார்மோ வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. வழக்கமான நிகழ்வுகள், ஃபார் எக்ஸாம்பிள் I go to park every day, I go to temple every Friday, I go to church every Sunday. சோ இந்த மாதிரி வழக்கமான நிகழ்வுகளை குறிக்கிறதுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்ப I இருக்கு அப்படின்னா verb பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வரும். I usually take tea. இதே நீங்க ஐக்கு பதிலா he, she, it இருந்தது அப்படின்னா என்ன வந்திருக்கணும்? He usually takes tea. ஓகே, ஏன்னா சிங்குலர் தேர்ட் ஃபார்ம்க்கு நம்ம என்ன போடுவோம்? SRES verb பக்கத்துல சேர்த்துப்போம். சோ இங்க I இருக்கு, அதனால of course take will be the right answer. So coming to the next one, it dash heavily in July and August. அப்ப ஜூலைலயும் ஆகஸ்ட்லயும் ஹெவியா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப இது வழக்கமா நகரக்கூடிய ஒன்று. கரெக்டா? வழக்கமா பாத்தீங்கன்னா மான்சூன் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல வந்து மழை வந்து பயங்கரமா பெய்யும் சொல்றாங்க. அப்போ எவ்ரி ஜூலை அண்ட் எவ்ரி ஆகஸ்ட் இல்ல வந்து ஜூலை அண்ட் ஆகஸ்ட் இருக்கிறப்போலாம் மழை ஹெவியா பெய்யுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? எஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்திருக்கு. அப்போ வழக்கமான நிகழ்வுகளை குறிக்கிறதுக்கு சிம்பிள் பிரசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். அப்போ it rains heavily, right? Good. Yes. Next one, F5. Okay, we dash by Monday. நாம மண்டே போல இத finish பண்ணிடுவோம். கரெக்ட்டா? மண்டே போல இத finish பண்ணி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? அப்ப இங்க என்ன வரணும்?
we will பக்கத்துல என்ன வரணும் V1 வரணும் will plus V1 அதாவது will play will go will come will dance okay V1 வரணும் அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு will have finished கரெக்ட்டா yes have பக்கத்துல V3 இது வரலாம் கரெக்ட் இது இந்த இடத்துல வருமா மீனிங் என்ன yes அதாவது நாம மண்டே போல முடித்திருப்போம் அந்த வர மண்டே போல இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிருப்போம் finish பண்ணிருப்போம் அப்படினு சொல்றது அப்போ we will have finished we subject இருக்கு correct so will have பக்கத்துல V3 போடுறோம் correct பக்கா so second one பாத்தீங்கன்னா we will finishes தப்பு ஏனா will பக்கத்துல எப்பவுமே V1 தான் வரணும் SO ESO சேர்க்க மாட்டோம் அப்ப இந்த verb form தப்பு so only option B will be the right answer option B right coming to the next one she said that she does not interested in the offer B verb போடணும் அப்படினு சொல்றாங்க any B verb கரெக்ட்டா B verbs எல்லாம் என்னென்னலாம் B verbs வரும் yes and yes are ஓகே இதெல்லாமே வரும் அதே மாதிரி be being மாதிரி was where இது எல்லாமே be verbs தான் இப்போ இங்க என்ன வரலாம் இந்த be verbs ஓட கான்செப்ட் நான் ஆல்ரெடி நம்மளோட இங்கிலீஷ் வித் 3 நாளே கொண்டு வந்திருக்கேன் சோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினா போய் செக் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க சோ இப்போ பாத்தீங்க அப்படினா she singular இந்த ஆக்ஷன் எப்போ நடந்திருக்கு பாஸ்ட்ல நடந்திருக்கு சோ singular subject பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் அப்படினா பாஸ்ட்ல she said கரெக்ட்டா பாஸ்ட்ல நடந்திருக்கு அப்ப பாஸ்ட்ல நடந்த இன்சிடென்ட்ட பத்தி பேசுறாங்க சிங்குலர் சப்ஜெக்ட் வராங்கன்னா என்ன வரணும் isன்றது present அப்ப வராது கரெக்ட்டா wasன்றது சிங்குலர் யூஸ் பண்ணக்கூடியது பாஸ்ட் வரலாம் ஓகே ஆர்ன்றது ப்ளூரல்கான present form வராது வேர்ன்றது yes ப்ளூரல்கான past form வராது அப்போ சிங்குலர் பாஸ்ட்னா was வரணும் that she was not interested okay that's it so அடுத்தது he dashed with his parents at the moment here we have a clear word என்ன அப்படினா at the moment அப்படினா இப்போ presentல இந்த பொழுது இந்த டைம்ல அப்ப at the moment what we are doing நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் I am teaching at the moment you are listening similarly at the moment he singular subject அப்ப singular na is வரணும் yes live right அப்போ is கூட was கூட are கூட என்ன யூஸ் பண்ணுவோம் where கூட ing யூஸ் பண்ணனும் அப்ப he is living வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஓகே அவன் parents கூட பெற்றோர்கள் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தற்போது right yes come to the next one I dash all my childhood in India நான் என்னோட childhood ஃபுல்லா இந்தியால ஸ்பெண்ட் பண்ணினேன் ரைட் சோ ஸ்பெண்டிங் அப்படினா I am spending வரணும் am spending இல்ல சரியா am என்ற வார்த்தையே இல்ல ஏனா helping verb வரணும் இல்ல இங்க was spent போடலாமா I was spent னா மீனிங் என்ன நான் செலவழிச்சேன்ற மீனிங் அப்ப அது மீனிங்ஃபுல்லா இருக்கா இல்ல கரெக்ட்டா I spent தான் நான் செலவு பண்ணினேன் I was spent நான் செலவாயிட்டேன் அப்படிங்கற மீனிங் அது மீனிங்ஃபுல்லா இருக்கா இல்ல கரெக்ட்டா was பக்கத்துல என்ன போடணும் V1 ing கண்டினியூஸ் ஃபார்ம் தான் போடணும் ஆக்டிவ் வாய்ஸ்ல ஓகே பாசிவ் வாய்ஸ்ல தான் was பக்கத்துல V3 போடுவோம் இது அந்த என்ன சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் ஏன் ஆக்டிவ் வாய்ஸ் சப்ஜெக்ட் இருக்காங்க ஓகே சோ சப்ஜெக்ட்ட பத்தி பேசுறாங்க அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணாங்க அப்படினா அந்த சப்ஜெக்ட்டுக்கான verb ரைட் அந்த verb பத்தி பேசுறோம் சோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கான்செப்ட் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் சோ கண்டிப்பா பாத்துருங்க உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் சோ I spent all my childhood என்னோட childhood ஃபுல்லுமே நான் செலவு பண்ணினேன் அப்படிங்கற மீனிங் சோ of course option A will be the right answer
ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின். நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. காமெண்ட் பாக்ஸ்ல இதுக்கான ஆன்சரை போடுங்க. நெக்ஸ்ட் என்ன செஷன் வேணும் அப்படின்றதையும் காமெண்ட் பண்ணுங்க.